ஹெர்மிட் கிராப் இது ஒரு நண்டு இனம். பட் இந்த நண்டை பற்றி இன்றைக்கி நம்ம பேச போகிறதில்ல. இந்த நண்டுக்கு நம்ம கன்சியூமர் சூப்பரான ஒரு செட்டப் ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. அதாவது நேச்சரில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு அழகான சாண்ட் பேஸ் கொடுத்து அதில் ஒரு ஹார்ட்ஸ்கேப்பிங் டைப்பில் ரெடி பண்ணிருக்காப்புல. அது தங்குறதுக்கு ஒரு வீடு அண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு சைடு எங்கே போனாலும் அது ஸ்விம் பண்ணுறதுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு சின்ன பவுல் மாதிரி ரெடி பண்ணி ஒரு பாண்ட் செட்டப் கொடுத்துருக்காப்புல. ஸோ அப்படியே ஒரு ஹார்ட்ஸ்கேப்பிங் கொடுத்த மாதிரி அதுலேருந்து ஒரு கட்டை எனக்கு தெரிஞ்சு இது வேப்பங்கட்டை அந்த மாதிரி ஏதோ யூஸ் பண்ணி அப்படியே இங்கிட்டு போனால் அதை கிளைம் பண்ணி விளையாடுறதுக்கு இந்த சைடு அங்கே மேலே போக ரோப்லேயே அவ்வளோ அழகாக ஜூட்டில் செஞ்சுருக்காப்புல. ஸோ இதை பார்த்தோன்னே உங்கள்கிட்ட ஷேர் பண்ண தோணுச்சு. ஸோ இது வந்து நம்ம கன்சியூமருக்கு நம்ம ஹெர்மிட் அனுப்புறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட ஒரு 2 பீஸ் மட்டும் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு செட் பண்ணி இருந்திருக்காப்புல. தென் நம்மளும் கொஞ்சம் பீசஸ் அவருக்கு அனுப்பிச்சுட்டு இருந்தோம். ஸோ பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி. இன்ஸ்டாலலாம் நிறைய போஸ்ட் போட்டிருந்தாங்க நம்ம அதை. ஸோ நல்லா இருந்துச்சு. ஸோ உங்கள் கூட ஷேர் பண்ண நினச்சேன். அதுதான் எவ்வளோ அழகாக அங்கேருந்து அப்படியே கிளைம் பண்ணி அது உள்ளே போகுது பாருங்கள். ஸோ இது ரெகுலராக இதே மாதிரி விளையாடுறதெல்லாம் பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கும். தென் இது செட்டப்புக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக செலவு பண்ணாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது எல்லாமே நம்ம வேஸ்ட்டான மெட்டீரியலை யூஸ் பண்ண மாதிரி தான் தெரியுது. ஏன்னா கட்டை நார்மலாக கிடச்சிரும், ஜூட்டில் ஈஸியாக கிடச்சிரும். தென் அந்த ப்ரீடிங் பாக்ஸ் மாதிரி பாக்ஸ் மட்டும் ரெடி பண்ணிருக்காங்க. ஸோ இதான் நம்ம அனுப்பிச்சது. எல்லாமே சேஃபாக போயிருந்துச்சு. ஸோ இதுவும் அதில் ஆட் பண்ணக்கப்புறம் ரொம்பவுமே அழகாக இருந்திருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு யூனிக்காக இருந்துச்சு பார்க்க, அவங்ககிட்ட ஷேர் பண்ண நினச்சேன். தேங்க்யூ.